வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஸ்லீப் அண்ட் ரிஃபைன்டு பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளில் பார்த்தோம், நம்மளோட ரொட்டீனில் எந்த விதத்தில் கன்ஃபியூஷன்லேருந்தும் கன்ஃப்ளிக்ட்ஸ்லேருந்தும் வெளியில் வர முடியும்னு பார்த்தோம். ஆனால் கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வந்த பிறகு அப்புறம் என்ன, ரொட்டீன்லாம் முடிச்சுடுவோம். தென் வி ஷுட் கோ டு ஸ்லீப். அப்படின்னா உறக்கம் என்பது ஆழ்ந்த உறக்கம், மெல்லிதான ரேப்பிட் ஐ மூமெண்ட்டு, டீப் ஸ்லீப்பு, அப்படியெல்லாம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் ட்ரீமிங் டைம் அப்படி கூட ஒன்று இருக்கும். தூங்கும்பொழுது நிறைய கனவுகள் வரும். அந்த கனவுகள் சில நேரத்தில் ரொம்ப ட்ரைவியல் ரீசனில் வரும், சில சமயத்தில் நினைவில் இருக்கவே இருக்காது. கனவு வரும், இப்போ முடித்த உடனே ஒரு அடுத்த 10 செகண்டுக்குள்ளேயே அது மறந்து போயிடும், ஒய் இட் இஸ்னு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு சொன்னால், மூளையில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபோல்டர்ஸ் என்ன பண்ணோம், நியூரல் லூப்பு, நியூரல் நெட்வொர்க்கு, அப்புறம் நியூரல் சிப்பு, அப்புறம் நியூரல் நாட்டு, அப்புறம் மெமரியில் இருக்கிற ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு ஃபோல்டர், அதெல்லாம் இருக்குது. சென்ட்ரல் டெண்டன்சி, அப்புறம் இது எல்லாமே நிறைய விஷயத்தில் இருக்குது. அப்புறம் அது ஒரு விஷயத்துக்கும் ஒரு செய்தி தொடர்புடையதாகவும் இருக்கிறத அது ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கும். இதை நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். அது ஏதாவது இப்போ நம்ம ஒரு சரித்திர பாடம் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மூளையை கூப்பிட்டு, இந்த பாருப்பா, நான் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு சரித்திரம் தான் படிக்க போகிறேன், அந்த சரித்திரம் ஃபோல்டரை திறந்து வை அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட சொல்ல வேண்டாம். தெர் இஸ் நோ நீட் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஓப்பன் சச் ஃபோல்டர்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு சாதாரணமாக சரித்திர பாடத்தை எடுத்து வேகமாக ஒரு பாடம் படித்து சில முக்கியமான தேதியெல்லாம் நினைவு வச்சுக்கிறோம், அந்த டேட்டெல்லாம் நினைவு வச்சுக்கிறோம்னு சொன்னால் அது தானாக அந்த ஃபோல்டரில் எடுத்து அதுவே ஸ்டோர் பண்ணிடும். அது டு ஏர் சர்ப்ரைஸ் என்ன ஆகும்னு கேட்டால், கொஞ்சம் கழித்து ஒரு நாள் கழித்து மறுபடியும் நேற்று படித்ததை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது அது எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நம்ம படித்தது அப்படியே விவிதாக நினைவில் வரும். இது என்ன, ஒரு மூளைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தக்க ஒரு சிறப்பு, அதுக்கு ஒரு சாமர்த்தியம். இது நம்மளோட சாமர்த்தியம் இல்லை, இது ஈஸ்வர சிருஷ்டியிலேயே அதுபோல் அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது சரித்திர பாடத்துக்கு ஒண்டினா இல்லை. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரிக்னாமெட்ரி போட்டு பார்க்குறோம், ஒரு ரைடர் ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே நிறைய ரைடர் ப்ரூஃப் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வச்சுருப்போமே, அந்த ஃபோல்டரை இம்மிடியேட்டாக எடுத்து இது நம்ம என்ன ரைடருக்கு ரிலேட்டடாக செய்திகளை பகிர்ந்துக்கிறோம், அதுக்கு உண்டான ப்ராப்ளம் எல்லாம் போட்டு சால்வ் பண்ணி பார்க்குறோமோ, அதுவே அந்த ஃபோல்டரில் அது ஸ்டோர் பண்ணிடும். இதெல்லாம் அதிசயத்தக்க நிஜம். இதில் என்ன, இதை பார்த்து நம்ம ஒரு வியப்பில் தான் நிற்கணுமே தவிர அதை என்ன பண்ண முடியாது, எப்படி நடக்கிறதுன்னு we cannot probe it. It's doing it. அதாவது ஈஸ்வர சிருஷ்டியில், கடவுளுடைய படைப்பில் இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம இது எல்லாருக்குமே நடக்கும். நம்ம பாரத நாட்டில் இருக்கிற 142 கோடி பேருக்கும் நடக்கும், உலகத்தில் இருக்கிற 730 கோடி பேருக்கும் நடக்கும் தான். அது ஒய் இட் இஸ்னா நம்மளுக்கு சொல்ல தெரியாது. We are not we don't have the capacity to say how it is, what it is, ரெண்டுமே சொல்ல தெரியாது. எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது தெரியாது. ஆனால் நம்ம எவ்வளோ கவனத்தோடு படிக்கிறோமோ அதற்கு ஏற்ப நம்ம படிக்கக்கூடிய செய்திகள் நம்மளுடைய என்ன பண்ணோம், ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கும். இது ஒரு விஷயந்தான். ஆனால் இது மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிறோம். வி ஹேவன் கிவன் என்ன, போதுமான அளவுக்கு 2-3 நிகழ்ச்சிக்கு நடுவில், 2-3 செஷனுக்கு நடுவில் போதுமான அளவுக்கு பிரேக் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே உள்ளே பம்பார்டு பண்ணிட்டு இருக்கோம். நான் எங்கே போனோம், நீ வழிவிடு, அந்த பெரிய டிராஃபிக் இருக்குல்ல, அந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் மாதிரி உள்ள ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ரொம்ப என்ன உள்ள நிறைய நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்தா அது ஃபோல்டரில் அது போய் ஸ்டோர் ஆகிடும். அங்கே ஒன்றும் ரொம்ப சிரமம்லாம் இருக்காது. நிறைய படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான், சும்மா நுடிப்புல் பேசிட்டு ஒரு கதை புத்தகத்தை படித்து கீழே வச்சுட்டு போகிறவங்கள ஐ டோன்ட் ஹியர் டு ஸ்பீக் அபவுட் இட். அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஹோல்டும் இல்லை, வி ஆர் நாட் ஹியர் ஃபார் இட் அப்படின்னு. ஆனால் அதுபோல் பாட சம்பந்தமாக செய்திகளை படிக்கிறோம்னு சொன்னால் அது எதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு யோசிக்கும். சரி, இப்போ யோசித்துட்டோம். சரி, 1 மணி ஈவினிங் ஆயிடுச்சு, நைட்டு கூட வந்துருச்சு, நம்ம போய் என்ன பண்ணலாம், படுத்துன்னு தூங்கலாம் அப்படின்னா நிறைய நேரத்தில் என்ன பண்ணோம், தூங்கும்பொழுது நம்மளோட தூக்கத்தில் சின்ன சின்ன கனவெல்லாம் வரும். சில சமயத்தில் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும், we are unable to sleep immediately அப்படின்னு இருக்கும். ஏன் இப்படி ஆழ்ந்த உறக்கமே வரமாட்டேங்கிறது, மணி 12 ஆகிடுது, நாளைக்கு ஸ்கூல் போனோமே அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைங்களாம் கூட இருப்பாங்க. ஆமாம், வாஸ்தவம் தான். 12 மணி நேரம், ராத்திரி 12 வந்துடுச்சு, காலையில் 6 மணிக்கு போல் எழுந்தால் தான் ஸ்கூல் போக முடியும். 6 hours, less than 6 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா ஒரு வயதானவங்களுக்கு, 60 வயசு தாண்டினவங்களுக்கு 6 மணி நேரம் தூங்கினா பொறுமா இருக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு 6 மணி நேரம் ஸ்லீப் இஸ் நாட் சஃபிஷியன்ட். தே ஷுட் கிராஸ் மினிமம் 8+ hours தூங்கித்தான் ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த நேரத்தில்
அந்த ஸ்லீப்போட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும். இவரோட பேச வந்த டாப்பிக்கே இதுக்கு முன்னாடி சொன்ன பிரியாம்பிளை காட்டிலும் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் என்ன, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அவுட் டு பி என்ஹான்ஸ்ட். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு 2-3 விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம். தொடர்ந்து இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல என்ன செய்யணும், ரொம்ப படிச்சிருக்கோம் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு முதல்ல சொல்லலாம். நம்ம சேனலில் எப்போவுமே சின்ன பிள்ளைங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அப்புறம் ரொம்ப வயதானவங்களுக்கு கொடுக்குறோம். நடுவில் இருக்க செய்திகளை நிறைய பகிர்ந்துக்கிறது தான். தட் இஸ் மீட் ஃபார் யாருக்கு அது தேவையோ அதை எடுத்து அவங்க பயன்படுத்திக்கலாம். சிறு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், என்னெல்லாம் நம்ம படித்தோம் காத்தாலேருந்து, காலையில் டீச்சர் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் என்னாச்சு, செகண்ட் பீரியட் ஆச்சு, லஞ்சு ஹவரில் என்ன பண்ணோம், அப்புறம் டீ பிரேக்கில் என்ன பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக நம்ம அம்மாவோடையோ அப்பாவோடையோ இல்லை வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியோடையோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டா அது என்ன ஆகும் தெரியுமா, இந்த பம்பார்டிங் ஸ்டிமுலி இருக்கே மூளைக்குள்ளே எதை முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு அது இமீடியட்டாக ஈஸ் அவுட் ஆகும். அதை சொல்லி முடிச்சுட்டு இருக்க செய்வே, அதாவது ஆஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் சொல்லிக்கொண்டு இருக்கும்பொழுதே என்ன பண்ணணும், உறக்கம் நம்மை அழுத்தும். அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு தான் அப்படி இருக்கணும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க கூட நான் ஒரு ஹோம் மேக்கர் தான், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர் தான் அப்படி நம்ம சொல்கிறோன்னு வைங்க. இன்றைக்கி காலையிலேருந்து என்ன செய்தோம், அதை வரிசையாக என்ன பண்ணாங்களோ வீட்டில் அந்த ஹோம் மேக்கர் என்னெல்லாம் செய்தாங்களோ அது எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா மொத்த விஷயங்களையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே, ஏன்னா அந்த மூமெண்ட் ஒரு பார்ட்டில் மார்னிங் ஹவர்ஸு, ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் தயார் பண்ணும்போது, லஞ்ச் முடிக்கும் பொழுது, ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் தயார் பண்ணும்போது, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தபோது அப்படின்னு வரிசையாக ஒரு செஷனாக சொல்லி முடிக்கும்போது ஆல் தீஸ் திங்ஸ் வில் கோ டவுன் இமீடியட்லி ஃப்ரம் தி என்ன அந்த நேகிங் தாட்லேருந்து அது இறங்கிடும். ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரம் நடக்கிறது, ராத்திரி டின்னர் முடித்தோம் அப்படின்னு சொல்லறதுக்குள்ளேயே நம்மளுக்கு தூக்கம் வந்துடும், தூங்கிடுவோம். இது வந்து என்ன, இது வந்து ஒரு நிதர்சனமான ப்ராக்டிக்கல் அது ஒரு டிப்பு. அது நம்ம என்ன செய்யலாம், எல்லாருமே அதை பகிர்ந்ததுக்கு அதில் உள்ள பயனை நம்ம அனுபவிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குது, இவ்வளோ தூரம் படித்தோம், பரீட்சைக்கு படிச்சிருக்கோம், என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு படப்படப்பாக இருக்குன்னு வைங்க. அப்போ கூட ஏன் படப்படப்பாக இருக்குது, வாட் இஸ் தட் இட் ஹஸ் மேக்ஸ் யூ டு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த இருக்கிற ஆங்ஸைட்டி எதுக்கு இருக்குன்னு பார்த்து அதில் ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுறங்கன்னு வைங்க, உடனே மனம் வந்து என்ன பண்ணிடும், லேசாயிரும். நம்ம தூங்குறதுக்கு முயற்சி செய்தால் அடுத்த ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம தூங்கிடுவோம். நிறைய நேரம்லாம் எடுக்காது, ஏன்னா மனதில் இருக்கிற வேகமான எண்ண ஓட்டங்களை எழுத்தில் வடிவித்து, ஏன்னா எழுத்தால் எழுதி நம்ம அந்த பேப்பரை வெளியில் எடுத்த உடனே மனதில் இருக்கிற அந்த பளு வந்து நிச்சயமாக குறைஞ்சிரும். பாரமாக இருக்குமா, அது பாரமாக இருந்தாலும் அது குறைஞ்சிரும். இது எப்போ ஒன்று செய்ய முடியாதுன்னு கேட்டால் ரொம்ப சேட்னஸ், துக்கமாக இருக்குது, ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டது, துக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த துக்கத்தை சொல்லி பார்த்தாக்க மேலும் அது என்ன பண்ணோம் தெரியுமா, குவாண்டம் வைஸ் அதிகமாகிடும், அதனோட வால்யூமினஸ் ஆகிடும். அந்த வால்யூமினஸ் என்ன பண்ண முடியாது, அதை குறைக்க முடியாது. துக்கம் வரும்போது அமைதியாக தான் இருக்கணும், நிச்சயமாக தூங்க முடியாது. ஆனால் சொல்லி துக்கத்தை மேலும் மேலும் சொல்லினா அது குறையாது. அது என்ன பண்ண, வால்யூமினஸ் பெரிய வால்யூமுக்கு அது போயிடும். அப்போ முதலேருந்து வெளியில் வரத்துக்கு அந்த இரவு முழுக்கவே நம்ம செலவு பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் இனிமையான நிகழ்ச்சியோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, என்ன பண்ணலாம், ஃபியர் அதெல்லாம் கூட சொல்லிடலாம். அது எல்லாத்துலேயுமே இந்த ஆல் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வில் ஹெல்ப் யூ. என்ன, இஃப் யூ ஸ்டார்டட் ரைட்டிங் டவுன் இட் ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் இட் இமீடியட்லி. யூ கேன் கோ டு ஸ்லீப் ஈஸிலி. இது ஒரு நல்ல பழக்கம். இதை நம்ம எப்படி விவரமாக பார்க்கறதுன்றத வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.